இப்போ பெங்களூர் வந்தீங்க அப்படின்னா மறக்காம விசிட் பண்ணக்கூடிய பிளேஸ்ல இது ஒன்று தான். early மார்னிங் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு காமிச்சோம்னா ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா ஏர்லி மார்னிங் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ எங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெங்களூரில் நந்தி ஹில்ஸ்க்கு தான் வந்திருக்கேன். ஸோ மேலே போய் பார்க்கலாம், நீங்கள் சன்ரைசஸ் வந்து பார்த்துடலான்னு வந்திருக்கோம். ஸோ நானும் வெற்றியும் தான் வந்திருக்கோம். ஸோ வெற்றி எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? ஸோ நாங்கள் நந்தி ஹில்ஸ் மேலே போகிறோம். ஸோ மேலே போயிட்டு வியூ அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கியூ இருக்குது. நான் வெளில காட்டுறேன் உங்களுக்கு அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஏகப்பட்ட பைக்ஸில் நிறைய பேர் போகிறாங்க. பாப்பா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே டோக்கன் வாங்கியாச்சு. ஸோ அந்த கியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நின்று டோக்கன் வாங்கிட்டோம். ஸோ டோக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரில் வந்தீங்க அப்படின்னா 150. ஸோ 150 டோக்கன் வாங்கிட்டு மேலே போனீங்க அப்படின்னா காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைட் சீனரிஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மேலே நந்தி ஹில்ஸோட ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் இதுதான் நமக்கு. ஸோ இந்த என்ட்ரன்ஸை நம்ம தாண்டி போனோம் அப்படின்னா நமக்கு பார்க்கிங் வந்துடும். ஸோ பார்க்கிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பைக் பார்க்கிங் அது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங் செப்பரேட்டாக பிளேஸ் இருக்குது. ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பார்க்கிங் எல்லாம் முடிச்சுட்டு மேலே போனோம் அப்படின்னா ஸோ நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயும் என்ட்ரி டிக்கெட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த இடத்துலையுமே வந்து என்ட்ரி டிக்கெட் கொடுக்குறாங்க. 2 இடத்துல என்ட்ரி டிக்கெட் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் மேலே போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியூவில் போகணும். ஸோ கியூவில் உள்ளே போகும்போது மேலே வந்து ஃபஸ்ட் என்ட்ரன்ஸில் என்ட்ரி டிக்கெட் வந்து செக் பண்ணிட்டு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ என்ட்ரன்ஸில் டிக்கெட் செக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேயே வந்து நமக்கு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த வியூ பாயிண்ட் நீங்கள் வந்து பார்த்துட்டே வந்து நீங்கள் மேலே போகலாம். 1 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட் பாத் இருக்குது. நீங்கள் அந்த சைட் சீனரிஸ் பார்த்துட்டே நீங்கள் வந்து நடந்து போகலாம். பட் மேலே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேடாக போகும். இந்த இடத்துல அந்த வியூ பாயிண்ட் நல்லா கிளியராக பார்க்கறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து மேலே ஏறிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் மேலே ஏறி ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று. இங்கே பாரு, கை காட்டு, ஹாய் காட்டு, ஹாய். இங்கே பாரு,
ஆக்சுவலாக வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அந்த நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மிஸ்ட் இருந்துச்சு. ஸோ அது ஒரு சின்ன பிளேஸ் தான் அது. ஸோ நம்ம மெயின் வியூ பாயிண்ட் போகிற வழியிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன வியூ இருந்தது. ஸோ அங்கே இங்கேருந்து பார்க்கும்போதே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மவுண்டன் நடுவில் அந்த மிஸ்ட் வந்து இருக்கிறது வந்து நல்லாவே தெரிஞ்சது. ஸோ அதை ஃபுல் வியூவாக பார்க்கறதுக்கு தான் வந்து நம்ம இப்போ மேலே போயிட்டுருக்கோம். ஸோ அதோட எண்ட் பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவில், அது மட்டும் இல்லாமல் அந்த வியூ வந்து நல்லாயிருக்கும் அந்த இடத்துல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துக்கு மேலே வந்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அந்த கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வியூ பாயிண்ட் வந்து ஃபுல்லாகவே நல்லா கிளியராக தெரிகிற இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் மேலே. ஸோ நம்ம வந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழேருந்து மேலே வரதுக்கே வந்து ஒரு 1/2 hour மேலே ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சன்ரைசஸும் வந்து வெளியே வந்துருச்சு. பட் கிளைமேட் நல்லா இருந்தது. ஸோ அந்த மிஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மூடி மறைச்சிருந்தது. ஸோ சூப்பராக இருந்தது, வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு ஸோ இந்த கிளைமேட்டில். ஸோ நான் போனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே. ஸோ வீக்கெண்டில் போனதால் வந்து ஏகப்பட்ட க்ரௌட் இருந்தது. பட் இருந்தாலும் நல்லாவே இருந்தது அந்த இடத்த பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படின்னா வீக் டேஸில் போனீங்க அப்படின்னா ஸோ மேபி க்ரௌடு கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த அந்த மிஸ்ட் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ வியூ பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிஸ்ட் வந்து நல்லாவே அவைலபிளாக தான் இருந்துச்சு. இந்த கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது. மேலே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8-9 வரைக்குமே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7:30 அந்த ரேஞ்சு. ஸோ ஏகப்பட்ட க்ரௌட் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரௌடு தான் இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே வந்து அந்த மிஸ்ட்டை பார்க்கறதுக்காக வந்தவங்க. ஸோ மார்னிங் எர்லியாக வந்து ஸ்டார்ட் பண்ணோம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 o'clock கிளம்பணும். ஸோ 3 o'clock கிளம்பி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5:30 இங்கே ரீச் ஆனோம். ஸோ 5:30 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வியூ பாயிண்ட் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கோவில் பக்கமாக வரும்போது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு காந்தியடிகள் வடிவில் வந்து ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நானுமே வந்து ஒரு பொம்மன் தான் நினைச்சேன். ஆனால் கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஒருத்தர் ஒரு மனுஷன் நிற்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் அவர் ஆடாம அசராம நல்லா ப்ராக்டிஸோடு நிற்கிறாரு. ஸோ நிறைய பேர் வந்து அவர் கையில் இருக்கிறத இழுத்து பார்க்குறாங்க, ஸோ ஆட்டி பார்க்குறாங்க, பட் அசராமல் நிற்கிறாப்புல.
ஸோ இந்த வியூ பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு காட்டின வியூ பாயிண்ட். ஸோ அங்கேருந்து நம்ம பார்த்துட்டு மேலே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ நாங்கள் வந்து அந்த வியூ பாயிண்ட் அந்த இடத்துல பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்க அந்த மெயின் வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்காக போயிட்டோம். ஸோ போயிட்டு அப்படியே சுற்றி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்துக்கிட்டே நம்ம அப்படி கீழே இறங்கி போகலாம். ஸோ இங்கேருந்தே பார்த்துட்டு கீழே இறங்கி போனோம் அப்படின்னா நமக்கு அந்த கீழே நம்ம அந்த ஃபஸ்ட்டு போன இடத்துக்கு வந்துடலாம். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலையில் ஏர்லி மார்னிங்காக கிளம்பணும். ஸோ மேலே வந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 7:30க்குலாம் மேலே வந்துட்டோம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமுக்குமே வந்து மிஸ்ட் நல்லா விசிபிளாக தான் இருந்துச்சு. ஸோ கிளைமேட் வந்து சொல்லவே தேவையில்ல, வேற லெவல். பெங்களூரில் நந்தி ஹில்ஸில் வந்து நீங்கள் அந்த மிஸ்ட் வியூ பார்க்கணும் அப்படின்னா ஸோ பெஸ்ட் மந்த் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நான் நவம்பரில் விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ நவம்பர் அண்ட் டிசம்பர் வந்து எப்பயுமே வந்து அந்த மார்னிங் மிஸ்ட் வந்து பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏர்லி மார்னிங் 5:30க்கு தான் வந்து உங்களுக்கு மேலேயே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஷார்ப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நந்தி ஹில்ஸில் 5:30க்கு வந்து மேலே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ டிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரில் வந்தீங்க அப்படின்னா 150 சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேலே வரும்போது என்ட்ரி டிக்கெட் நீங்கள் எதுவும் வாங்க வேணாம். ஸோ ஒரு காரில் வந்தீங்க அப்படின்னா 4 பேர் வந்து அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 150 ஒரு கார் 4 பேர் அலௌடு. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ட்ரி டிக்கெட்லாம் எதுவும் வாங்கணும், நீங்கள் டைரெக்டாக மேலே வந்துடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பஸ் ஃபெசிலிட்டிலாம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் உங்களால் நடக்க முடியாது அப்படின்னா நீங்கள் பஸ்ஸில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ பெங்களூர் வந்தீங்க அப்படின்னா மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ மார்னிங் சன்ரைசஸ் பார்க்கணும், க்ளவுடோட பார்க்கணும் அப்படின்னா நவம்பர் மந்த் டிசம்பர் மந்த்தில் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் மறக்காம மீட் பண்ணி டாடா பாய்.